உண்மை தம்பதிகள் என்றால் மனைவி உள்ளே உறங்க கணவன் வாசலில் தவம் இருப்பானா? அட என்னையா நீங்க காவலுக்கா காத்து கிடக்கலாம், இல்ல காத்து வரலன்னு வெளியே படுத்திருக்கலாம். பின் என்னங்க ஊரு ஊரா பெருச்சாளி தொல்ல. இப்ப நான் இருக்கிறேன், வெளியே தான் படுக்கிறேன். பெருச்சாளி இல்ல, பொண்டாட்டி தொல்ல. ஏன் இங்க வந்தாய்? ஐயோ நீங்களா? நான் இங்கே வந்துட்டேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் படகுத்துறைக்கு போய் திரும்பி வரும்போது மணிமாறன் வீட்டில் நடந்தவற்றை கண்காணித்தேன். சூழ்ச்சி புரிந்தது. சரி, நாளை நானே அவர்களை கவனிக்கிறேன். நீ போ. வாங்கய்யா வாங்க, இந்த அநியாயத்தை என்னன்னு கேளுங்க. முன்னாடி அம்மா புதுசா வந்தவளே, வாடி வெளிய, உன் சாயம் வெளுக்க போகுது. யாரையுமே காணமே, என்னடி இது மாயமா இருக்கு? எங்கம்மா அந்த பொண்ணு? எங்கேயோ ஓடி போயிட்டா போல இருக்க. இங்கதான் நின்னு என் கூட சண்டை போட்டா. அதுக்குள்ளவா மறைஞ்சு போயிட்டா? எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன் புருஷன் அப்பேற்பட்ட பிள்ளை அல்ல. இத பாருமா, புருஷன்கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்க, எல்லாம் சரியா போயிடும். நாங்க வர்றோம். யோ, ஊரா இருக்கட்டியுமா என்ன அவமானப்படுத்துற? எங்க போயிடுவ? வா ஒரு கை பாக்குறேன். அப்பா, இவள நான் எங்கெல்லாம் தேடுவேன்? எந்த தெருவுல நிக்கிறாளோ? எத்தனை பயவு இவளை பார்த்து பயப்பட போறானுங்களோ? என்னால முடியாதா சாமி? ஐயோ ஐயோ, சேர்மொழி வந்துட்டியா? எனக்கு தான் தெரியுமே, நம்ம காதல் என்ன சாதாரண காதலா, தீவுக்கு தீவு தாவன காதலாச்சே. வேண்டாம், முடிச்சுக்கிட்டா மிரட்டுவா. நீ விடியிற வரைக்கும் படுத்து தூங்கு. அது வரைக்கும் முடிச்சவனே மறுபடியும் வந்துட்டியா? அதுக்குள்ள வந்துட்ட? எதிர்பாராம நான் வந்ததை பார்த்து பயமா இருக்காடா? சச்சா, நீ தானே வந்திருக்கிற, உன்னை பார்த்து எனக்கு என்ன பயம்? வா உள்ளார வா. கட்டில பட்டுக்கிறது யாரா? ஏன் பொண்டாட்டி? எத்தனை நாளா? ரொம்ப நாளா? ஐயோ, என்கிட்டே பச்சா சொல்றானே. ஏன்டா என் கண்ணு முன்னாடி என் வீட்டுல குடும்பம் நடத்த ஆரம்பிச்சியா நீ? பகிரங்கமா கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டா? ஐயோ, அவளும் சம்மதிச்சிட்டாடா. எதை யார கேட்டு இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குதிக்கிற? இன்னும் வேற எவனா இங்க நடக்கணும்? எங்க அவ? என் பொண்டாட்டி பார்த்து அவன் பேசுறான், எனக்கு பொல்லாத கோவம் வருது. தெரியுங்க மடப்பயல, அவளாடா உன் பொண்டாட்டி? என்ன சொல்ல நீ? என்ன மன்னிச்சிருந்த, தெரியாம நடந்தது, ஆள் மாறாட்டம். எங்கிட்டே கதை வாயா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கு இந்த கன்றாவியை பார்க்கவா? பின்ன என்ன விளக்கிட்டு புதுச்சேரிக்கையோட கொள்ளாத சமாளிக்கிறியா? உனக்கு அந்த திருட்டு பயலுக்கு இருக்கிற சம்பந்தத்தை நான் நேர்ல பாத்துட்டேனேங்கிறதுக்காக வேண்டி அதை மறைக்கிறதுக்கு என்கிட்ட எதிர்பார்க்காரன் இல்ல. என்ன சொன்ன? நீ நல்லா இருப்பியா? என் மேலேயே தப்பு சொல்றிய. என்ன எல்லாத்தையும் காரணம் நான் தான். அடிக்கிறதெல்லாம் என்ன, நீ மெதுவா அடி. அம்மா தாயே, என்ன மன்னிச்சிரு. நீ இல்லாத நேரத்துல இந்த வீட்டுல நானும் என் பொண்டாட்டியும் கொடுத்து நடத்த போக அது இவ்வளவு தூரத்துக்கு வந்து விட்டுருச்சு. அப்போ இங்க இருந்தது ஓ வீட்டுக்காரியா? ஆமா. இப்ப எங்க அந்த பொண்ணு? ஓடி போயிட்டா கோச்சுக்கிட்டு. மலை போட்டு கேடாத இடம் பாக்கி இல்ல. எங்க போனாலோ என்ன ஆனாலோ இங்கதான் நிக்கிறா. சேர்மொழி வந்தாயா? ஏன் நான் வந்தது சொல்லையா இருக்கேன்? பாத்தாயா? இது யாரு தெரியல? மூத்த பிசாசு. என் சிநேகித சன்னியாசியுடைய சம்சாரம். சன்னியாசிக்கு ஏதாவது சம்சாரம்னு கேட்காத, அவர் பேரு தான் சன்னியாசி. இந்த குழப்பம் எல்லாம் உன்னாலதானே. ஐயா சரி சரி, பட்டதெல்லாம் போதும், வா நம்ம போயிடுவோம். தங்கச்சி, நீ பேசுறது நல்லா இருக்கா? நம்ம ரெண்டு குடும்பமும் கடைசி வரைக்கும் இதே வீட்டுலதான் இருக்கணும். யோ சொல்லையா? நீ தான் சொல்லிட்டிய, நான் வேற சொல்லணுமா? சேர்மொழி, யாரு இவங்க? பஞ்சாயத்துக்காரவங்க. என்ன நாத்தம்? ஏதோ துணி பிடிச்சிட்டு எறிகிற மாதிரி தெரியுது. அடாடா, பேச்சு பிராக்கல நான் தான் சுருட்டு தூக்கி எறிஞ்சு விட்டேன். பத்த வச்சு சுருட்டு வீட்டுக்குள்ளார எரிஞ்சுங்களா? ஏயா நீங்க எல்லாம் பஞ்சாயத்து வந்தீங்களா இல்ல பத்த வைக்க வந்தீங்களா? ஐயோ, வெடித்தேங்க உள்ள இருக்குது, என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, வெடித்தேங்க எனக்கே வெடிச்சு. என்னப்பா இது? ஏன் ஆயிட்டேன்? தளபதியாரே, மணிமாறனை நாம் தொலைத்து விட்டதாக எண்ணி இருந்தோம். ஆனால் அவனுடைய ஆவி பல உருவங்களில் நமக்கு இப்படி தொல்லை கொடுக்கிறதே. கொசுக்களை பற்றி கவலைப்படாதீர்கள், நாங்கள் இருக்கிறோம், நசுக்கி விடுகிறோம். என் எண்ணத்தில் ஏதோ ஒரு அசதி தோன்றிவிட்டது, அதை புதுப்பிக்க வேண்டும். வழி ஒன்று தேவை. பிரபு, மான்விழி மாதர் பல்லாயிரம் கூடும் மருதமலை குமரி திருவிழாவில் தாங்கள் கலந்து கொண்டால் இழந்த இளமையும் திரும்பிவிடும் பிரபு. தளபதி என்றால் நீர்தான் தளபதி.
நாளையே புறப்பட ஏற்பாடு செய்யுங்கள். உத்தரவு. அண்ணே அண்ணே நீர் நாட்டு சவாரியார் இல்ல நாளைக்கே கப்பல்ல புறப்பட போறானா. மருதமலையில் நடக்க போற குமரி திருவிழாவில் ஐயா கலந்துக்க போறானா. நம்ம உறவாளிகள் எல்லாம் செய்தி அளிச்சிருக்காங்க. இதுதான் தக்க சமயம். அந்த சர்வாதிகாரி நமது ஆட்களுடன் சென்று நடுக்கடலில் சந்திக்க வேண்டும். ஆமாண்ணே, சமுத்திரத்திலே சண்டை ஓட்ட மண்ணை கவ வைக்கணும். அங்கேது மண்ணு தண்ணியை கவ வைக்கணும். அழகா, மக்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் அந்த சர்வாதிகாரி ஒழிக்க நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. போ, நமது ஆட்சி தயாரா இருக்க சொல். இளவரசின் நிலை நல்ல சொல்லணும். நான் போருக்கு போயிட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு சண்டை போட தெரியுமா? பொம்பளையும் போட தெரியா சண்டையா? தேல்கடி பாத்தீங்களா? ஏன் தேல்கடியை சொல்றேன்? தேன்மொழிதான் உங்களுக்காக அண்ணன் காத்துக்காரு. சீக்கிரம் உள்ள போங்க. அப்புறம் ஆமா நான் உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். எந்த நேரத்திலும் நீங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டியிருக்கும். தயாராயிருங்க. எங்கே? உங்கள் சொந்த ஊருக்கு. ஏன்? சொந்த ஊருக்கு போவதற்கு காரணம் தேவையில்லையே. உங்களை கொண்டு போய் செங்கப்பரிடம் ஒப்படைக்கும்படி என் நண்பர்களும் சொல்லி இருக்கிறேன். நான் போவதாக உத்தேசமில்லை. அப்படியே போவதானாலும் வேறு யாருடனும் செல்ல விரும்பவில்லை. அப்படியானால் நானே கொண்டு போய் விட்டு விடுகிறேன். அதுவும் கூடாது. செங்கப்பர் உங்களை உயிரோடு விடமாட்டார். கஷ்ட நஷ்டங்களை பார்த்தால் கடமை செய்ய முடியாது. இறந்து ஒரு கடமையை முடிப்பது இருக்கட்டும், நீங்கள் இருந்து பல கடமைகளை முடிக்க வேண்டியிருக்கிறீர்கள். ஏது இளவரசிக்கு என் மீது இவ்வளவு கருணை? எல்லாம் சுயநலந்தான். அப்படி என்றால் நான் என்றுமே சுமங்கலியாக வாழ விரும்புகிறேன். நீங்கள் நீ என்று உரிமையோடு கூப்பிடுங்கள். நான் உங்கள் மனைவி. நான் அதற்கு அருகதை இல்லாதவன், கொள்ளைக்காரன், கொடியவன். அப்படியெல்லாம் எண்ணிருந்ததற்கா என்னை மன்னித்து விடுங்கள். தலைவன் என்னை தொட வந்த போது சீறி எழுந்ததே உங்கள் வீர உள்ளம். அது கொடுமையான உள்ளமாக இருக்க முடியுமா? அந்த புனித உள்ளத்தில் இடம்பெறும் பாக்கியத்தை எனக்கு தரமாட்டீர்களா? இந்த அனாதையை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? என் லட்சியத்தை நிறைவேற்ற உயிரை பணயம் வைத்து ஆபத்தை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருப்பவன் நான். இளவரசி, என்னை கணவனாக அடைந்தால் உங்கள் வாழ்வு கருகிவிடும். இல்லை, மானசீகமாக எப்போதோ தங்களை மணந்து விட்டேன். இன்னொருவரை மணப்பது என்பது எந்த பிறவியில் நடக்காது. அதை விட மரணமே மேல். எல்லா சுகங்களையும் உதறி தள்ளிவிட்டு இறப்பிலே இன்பம் காணும் ஒரு இளவரசியை இப்போதுதான் காண்கிறேன். பிறப்பில் பனி நீருக்கு இணையான ஒரு மனிதரை நானும் இப்போதுதான் காணுகிறேன். தங்களிடம் நான் எதிர்பார்ப்பது உயிரோடு உயிர் கலக்கும் உன்னத இணைப்பு. தங்கள் மனதில் என்றென்றும் பசுமை மாறாமல் பதிந்திருக்கும் மனைவி என்ற பட்டம். அந்த சிறப்பை மட்டும் நான் அடைந்து விட்டால் ஒரு கண நேர வாழ போதுமே எனக்கு. பிறகு நான் இருந்தாலும் வாழ்வேன். இளமையின் கண்களுக்கு எதிர்காலம் தெளிவாகப்படவில்லை. யாரும் நடக்கக்கூடியதைத்தான் நினைக்க வேண்டும். இளவரசி, நான் உங்களை மணந்து கொள்வது முடியாத காரியம். எனது முடிவான பதிலும் இதுவேதான். நீங்கள் மறுத்து விடுவீர்கள் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் எதிர்காலத்தை இறந்த காலமாக்கிக் கொண்டேன். நான் விஷம் மருந்து விட்டேன். இளவரசி, சொல்லுங்கள், உங்கள் வாயால் என் பெயரை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். என் செவிகள் ஆசை தீர கேட்கட்டும். பூங்கொடி, உட்கொண்ட நஞ்சது சொல், மாற்று மருந்து தருகிறேன். காலம் கடந்து விட்டது. மாற்று மருந்து உங்களுக்கு என்னை மனைவி ஆக்கி விடுமா? விடுங்கள், முடிந்து போன கதை. ஐயோ, அப்படி சொல்லாதே பூங்குடி. உன்னை நான் மணந்து கொள்கிறேன். உண்மையாகவா? சத்தியமாக நீ என் மனைவி. மனைவியின் முகத்தை அலங்கரிப்பது மங்கள திலகம் அல்லவா? உங்கள் கையாலே எனக்கு திலகம் இடுங்கள். பூங்குடி, அதெல்லாம் அப்புறமாகட்டும். முதலில் அந்த குங்குமத்தி மழை எடுத்து வாருங்கள். சீக்கிரம் திலகம் இடுங்கள். அந்த மலர் மாலையை அணிவீங்கள்.
நானும் தருகிறேன். அதுதான் தந்து விட்டீர்களே. உங்களை என்ன சொல்லுங்கள்? நான் விஷம் மருந்தவில்லை. உங்களை